டெல்லியில் இளைஞர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்திய மாணவர்களை போலீசார் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்தனர். மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். அப்போது நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகவும் டெல்லியில் போராடும் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்குள் சென்று மாணவர்களை கைது செய்ததை கண்டித்தும் முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறி மாணவர்களை போலீசார் தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்தனர். மாணவர்களின் போராட்டத்திற்கு மாதர் சங்கத்தினரும் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அவர்களையும் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் காத்திருப்பு போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சாலையோரம் அமர்ந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்ததால் பதற்றம் நிலவியது. சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் 2வது நாளாக இரவிலும் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். மாணவர்களின் போராட்டத்திற்கு அரசியல் தலைவர்கள், இஸ்லாமிய அமைப்புகள் நேரில் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் தங்களை மாநில அரசை ஒடுக்குவது வேதனை அளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். எங்களுக்கு ஆதரவாக நின்னா அது இன்னுமே எங்களோட போராட்டத்தை பலப்படுத்தும். இது நம்ம எவ்வளோ வருஷமாக நீட்டுக்கு எதிராக நம்ம போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம தான் ஆரம்பித்து வச்ச ஒரு விஷயம். ஸோ நம்ம ஒரு கைகோர்த்து ஒரு போராட்டம் நீங்கள் நிற்கும்போது மாநில அரசு அதற்கு உறுதுணையாக இல்லாதப்போ அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயமா இருக்குது. ஸோ வி ரெக்வெஸ்ட் ஆர் கவர்மெண்ட் டு வாய்ஸ் அவுட் ஃபார் அஸ், கம் ஸ்டாண்ட் வித் அஸ் வித் சாலிடாரிட்டி. எங்கள் கூட எங்களை ஆதரித்து நிற்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம். திருவொற்றியூர் அரசு கலைக்கல்லூரிக்கு பூட்டு போட்டு போராட்டத்தை போலீசார் தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதேபோல் செங்கல்பட்டு, தேனி, திருப்பூர், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நீட் தேர்வுக்கு எதிராக மாணவ அமைப்புகள் போராட்டம் நடத்தின. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.